ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து வீரமாமுனிவர் இவரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஜியு போப் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கால்டுவெல் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். சீகன் பால்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஜியு போப் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கால்டுவெல் அயர்லாந்து நாடும். சீகன் பால்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதுக்கடுத்து தான் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுனா சதுரகராதி. சதுரகராதி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். ஸோ வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டம் சாந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சாந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியதுன்னா பாரசீக மொழிக்கு உரியது. இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியதுன்னா பாரசீக மொழிக்கு உரியது. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். தமிழில் சதுரகராதி எனும் அகரமுதலியை வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எதுனா தேம்பாவணி. ஸோ இந்த நற்கருணை தியானமாலை என்பது எழுதியிருக்க மாட்டார். தாமரை தாடகம் எழுதியிருக்க மாட்டார். மோட்ச பிரயாணம் அதுவுமே எழுதியிருக்க மாட்டார். வீரமாமுனிவர் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா இதில் தேம்பாவணி மட்டும்தான் எழுதியிருப்பார். ஸோ வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டாருன்னா அவர் வரி வடிவத்தை தான் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். ஸோ வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டாருன்னா வரி வடிவம். ஸோ அதுக்கடுத்து தான் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாருன்னா லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்த்திருப்பார். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாருன்னா லத்தீன் மொழி. ஸோ முதலாக சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். முதலாக சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார். ஞான கண்ணாடி என்ற சமய நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ அதுக்கடுத்ததாக ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். கார்முக தசனி கூசக் கடுத்தவ் வரக்கன் வென்ற சீர்முகத்திலவல் பிணர்த்த திறத்தனன் நாம வேளார். ஸோ என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் தான். இந்த கார்முக தசனி கூசக் கடுத்தவ் என தொடங்கும் இந்த வரிகளை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ அதுக்கடுத்ததான் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஸோ அதுக்கடுத்தது ஒரு கொஸ்டின். பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சத்திய வேத கீர்த்தனைகள் தான் அவர் எழுதியிருக்க மாட்டார். இந்த அழுங்கல் அந்தாதி அவர் எழுதியது தான். அடைக்கல மாலை இதுவுமே வீரமாமுனிவர் எழுதியது தான். திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான். இந்த சத்திய வேத கீர்த்தனைகள் யார் எழுதியிருப்பாருன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் எழுதியிருப்பார். ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நூல் எல்லாமே வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார். ஸோ இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.